ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ரெய்னி டே பீஸா பார்ட்டி. ஓகே குட்டி சுட்டீஸ், நம்ம கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒரு சூப்பர் பீஸா, பெஸ்ட் பீஸா பண்றாங்க எல்லாரும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு அழகான ஊர் இருக்கு. இவங்க தான் பினாக்கா. இவங்க ஜப்பான்ல இருக்காங்க. அந்த டைம்ல ரொம்ப ரெய்னி சீசனா இருந்துச்சா, பயங்கர மழை. யாரும் எங்கேயும் வெளியிலேயே போக முடியல. இதுதான் அவங்களோட வீடு. அவங்க வீடை சுத்தி நிறைய செரி பிளாசம்ஸ் ட்ரீஸா இருந்துச்சா. அவங்க வீட்டுக்கு சுத்தி கார்டன் கூட இருந்துச்சா. ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷா அங்க இருந்தே எடுத்துப்பாங்க. வந்துக்கேன்னு பார்த்து ஜூன்னு மழை பெஞ்சிச்சா. அதனால அவங்க வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வெளியில போகவே முடியல. அவங்க வீட்டுக்கு போகவே முடியல. அதனால ஹன்னாக்காவும் மினாக்காவும் போய் அவங்க அம்மா யுகாத்தா சான்றிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன தெரியுமா கேட்டாங்க? அம்மா அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்கம்மா. அவங்க எல்லாருக்கும் பசிக்கும். நீங்க எல்லாருக்கும் சேர்ந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்கம்மா. பீஸா பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்மா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. இங்க பாருங்க, வெளியில எவ்வளவு மழை பெய்யுது, சூன்னு மழை பெய்யுது. அவங்க யாரும் அவங்க வீட்டுக்கும் போகவும் முடியாது. அதுவும் இல்லாம இந்த மழை டைம்ல எல்லாரும் சேர்ந்து வீட்டுல தானே இருக்கோம். பீஸா பண்ணி ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்னு மினாக்காவோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அதுக்கு ஓகே சொல்லிட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்திருக்கவங்க பசியா இருக்காங்க இல்லையா, அதனால அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க கார்டன்ல இருந்து நிறைய ப்ளூபெர்ரிஸு, செரீஸு, அதுக்கப்புறம் சூப்ஸு இதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். குழந்தைங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஹனாக்கா மினாக்கா அவங்க அம்மா யுகாத்தா சான் கிட்ட கேட்ட மாதிரியே அவங்க அம்மாவும் சரி ஓகே பீஸா பண்ண நான் ரெடி, ஆனால் நீங்க எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சரி ஓகே, நான் அந்த டீலுக்கு எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. பீஸா எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது அவங்க இப்போவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இன்னும் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே அவங்க ட்ரீம் வேர்ல்டுக்கே போயிட்டாங்களாம். உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்க எல்லாம் போய் நம்ம கார்டன்ஸ்ல இருந்து வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. சரின்னு இந்த எல்லா குழந்தைங்களும் அம்பர்லா எடுத்துட்டு ரெயின் கோட் போட்டுட்டு குடு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்க வெஜிடபிள் கார்டன்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போய் டொமேட்டோ, கேப்சிகம், கார்னு, அதே மாதிரி ஷாப்ல இருந்து சீஸ் எல்லாமே வேணும் இல்லையா, சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக எல்லா சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாமே சில்லி எல்லாம் அவங்க கார்டன்ல இருந்தே பறிச்சுட்டு வந்துட்டாங்க. டொமேட்டோ, கேப்சிகம் எல்லாம் சேர்த்து மொத்தமா சில்லிஸ் எல்லாமே அவங்க பறிச்சுட்டு வந்துட்டாங்களா. அதை பறிச்சுட்டு வந்தா கூட நம்ம என்னதான் ஃப்ரெஷ் கார்டனா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணணும் நல்லா. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி அதை அழகாக என்னென்ன ஷேப்ஸில் வேணும்னு அம்மா கிட்ட கேட்டு அதை கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டீம் வெஜிடபிள்ஸை வாஷ் பண்ணி கட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு டீம் அம்மாவோட சேர்ந்து அந்த பீஸாவோட பேஸ் ரெடி பண்றாங்க. ஸோ என்னென்னலாம் மாவு வேணுமோ அதெல்லாம் போட்டு பீஸா பேஸ் ரெடி பண்றாங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, கிச்சனை ரெடி பண்றாங்க. ஏன்னா நம்ம பீஸா பண்ணோம் இல்லையா, இதுதான் ஜாப்பனீஸோட கிச்சன். ரொம்ப காம்பாக்டா தான் இருக்கும் அவங்க வீடு. அதுக்குள்ளேயே அவங்க ரொம்ப நீட்டா செட் பண்ணிடுவாங்க அவங்களோட கிச்சனை. காம்பாக்டா இருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ரீயா இருக்கும் சமைக்கிறதுக்கு. ஸோ இவங்க ஒரு செட் ஆஃப் டீம்ஸ் கிச்சன் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னென்னலாம் பொருள் தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அதுக்கு சேர்த்தாப்புல சாஸு, சீஸு, க்ரீம் எல்லாமே தேவை இல்லையா பீஸா பேஸுக்கு. அதனால அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவும் ஒவ்வொரு சாப் பண்ண காய்கறியாக எடுத்து பீஸா மேலே போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பார்த்தோன்னே யாருக்கு, மினாக்காக்கு ஆசை வந்துருச்சு, அம்மா நான் தனியா பீஸா பண்றேம்மா அப்படின்னு. சரி ஓகே, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆனியன் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சூப்பரா வெஜிடபிள் பீஸா மாதிரி ரெடி பண்ணாங்க, வெஜ் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் சத்தோசான் என்ன பண்ணாரு, எனக்கு சீஸ், சில்லி இதெல்லாம் அதிகமாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், கேப்சிகம் சொல்லிட்டு அவருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவர் போட்டு ஆலிவ்ஸ் எல்லாமே போட்டு அவருக்கு ரெடி பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, ஓகே இப்போ நம்ம சீஸ் எல்லாமே பீஸா பண்ணதெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நம்ம எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே ஓவனில் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஓவன் ஒர்க் ஆகலை. அப்போ ட்ரெடிஷ்னலான மெத்தட் தான், அங்கே ஒரு ஃபயர் மாதிரி வச்சு அதில் அவங்க எல்லா பீஸாஸையும் பேக் பண்ணி எடுத்தாங்க. ஒரு பெரிய டீம் ஒர்க் மாதிரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவையான சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, அப்புறம் சாசஸ், ஏன்னா பீஸா டிப் பண்ணி சாப்பிடணும் இல்லையா,
பீஸா மேலேயே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும்ல, அதுக்கு தேவையானதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்க. ஒரு வழியா பீஸா ரெடி ஆயிடுச்சு. அதை பார்த்தோன்னே எல்லா குழந்தைங்களுக்கும் வாவ், இவ்வளோ பெரிய பீஸா, இவ்வளோ வெரைட்டிஸு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் இந்த மழை காலத்துல சூப்பரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, பீஸாஸ் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த டிஷ்ஷஸையும் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல அழகா அடுக்கிட்டாங்க. அதை பார்த்ததும் எல்லாரும் ஒரு சைடு பீஸா பார்ட்டி, ஒரு சைடு இந்த டிஷ்ஷஸ் வச்சு செம்மையா வாங்குவாங்கன்னு வாங்கினாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட ஜாப்பனீஸோட டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். சூப் இருக்கும், நூடுல்ஸ் இருக்கும், அப்புறம் ஹாட் பாட்டில் எப்பொழுதுமே கொதிச்சுட்டே இருக்கிறது. அவங்க மீட்டு அந்த மாதிரி எல்லாமே அது சூடாகவே அவங்களுக்கு எப்பொழுதும் சாப்பிடணும்னு ஆசையா. ஸோ இங்கிட்ட ஒரு சைடு பீஸா பார்ட்டி நடக்குது, அங்கிட்ட ஒரு சைடு அவங்க அம்மா எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க எல்லா டிஷ்ஷஸையும். சரின்னு அந்த குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு, இன்னும் சில குழந்தைங்க என்ன பண்ணாங்க, அம்மா நான் மலையை பார்த்துட்டே சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க ஒரு குட்டி டேபிள் போட்டு தத்தாமி பாயில உட்காந்து மழையை பார்த்துட்டே சாப்பிட்டாங்களாம். ஸோ எப்படி இருந்தது பீஸா பார்ட்டி இன் ஜாப்பனீஸ் வில்லேஜ்? ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா? நம்மளும் இந்த மாதிரி அம்மா என்ன பண்ணாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணணும். அந்த டைம்ல நம்ம சமையலையும் கத்துக்கலாம், அம்மாக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு, அம்மா கூட டைமையும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்மளும் அம்மா கிட்ட அன்பா இருக்கணும், அம்மாவும் நம்ம மேல அன்பா இருப்பாங்க. ஓகே குட்டி சுட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளோதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.